அடுத்தது பாடலாசிரியர் வேல்முருகன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழ் சினிமா நினைவுகூர தகுந்த படங்களில் ஒன்றான ஒரு கிடாயன் கருணாநிதி திரைப்படத்தை எடுத்த சுரேஷ் நம்மோடு இப்போது இல்லை. நாமுத்துக்குமாரனுடைய ஒரு சொற்றொடர் இருக்கு. மரணம் என்பது ஒரு கருப்பு ஆடு, அது நமக்கு பிடித்த ரோஜதழ்களையும் சாப்பிட்டுவிடும் என்பது போல சுரேஷுடைய மரணம் இருக்கு. சுரேஷ் 4 படங்கள் எடுத்திருக்கார். அதில் 3 படத்துல என்னுடைய பங்களிப்பு இருக்கு. அவர் சுரேஷனுடைய பிஹேவியர் சொல்லலாம், இல்லை எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கிறது தான். இந்த ஓவியத்தை பார்த்தா அதான் தோணும், இதுதான் அவருடைய நிஜ முகமே. ஆனால் தமிழ் சினிமா திரையரங்கமும் ஒரு வகுப்பறை போல தான். அங்கே மதிப்பெண் குறையும், மதிப்பெண் கூடும், எமோஷனல் இருக்கும். அங்கே நம்ம நல்லது மட்டுமே காமிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இயக்குனர் அவரு. எனக்கு சுரேஷ்கோடு அறிமுகப்படுத்துறது ஆர்ட் கிராஃபோர்டு அவர் தான். ஒரு கிடாயன் கருமன் அந்த டைமில் அப்படி பழக்கம் இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதர் அவர். நித்திலன் சாருடைய குரங்கு ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே போயிருந்தோம்னா அப்போதான் பார்த்தாங்க, அங்கே பார்த்துருப்போம். பேசுவார் நிறையா, எல்லா படத்தையும் பார்த்துருவார். மேக்ஸிமம் பார்த்துட்டு சொல்லுவார், பாராட்டுவார், கிண்டலாக இருப்பார். அவர் எப்பயுமே நகைச்சுவாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுவார். எப்பயுமே எல்லா படத்துலையும் ஒரு நகைச்சுவான விஷயத்தில் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனால் தப்பான சினிமா எடுத்துக்கூடாது ஒன்று. பாடல் ஏன் நீட்டாக சரணம்லாம் வைக்கலாம் சொல்லுவாங்க. இல்லை சரணம்லாம் தேவையில்லைங்கன்னு ஒரு கிடாயிருக்குன்னு மட்டும் 4-5 பாட்டு இருக்கு, அதில் எதுவுமே சரணம் இருக்காது. பழைய மட்டும் போதும் ஏங்கண்ணா இல்லை தேவையில்லை அப்படின்னு. இல்லைங்க, பழைய சரணம் வச்சதாங்க ஒரு டிவிலாம் போடுவாங்க அப்படின்னா, இல்லை தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த படம் வந்த பிறகு நல்லா பேசப்படுது. நான் டிவியில் அந்த பாடலாம் எதுவும் வரல. நான் சொன்னேன், பார்த்தீங்களா ஒரு சரணம் வச்சிருந்தா கூட ஒரு பாட்டை டிவியில் வந்துட்டு நம்ம நினைவு வந்துட்டே இருக்குல்ல அப்படின்னேன். அப்புறம் சதீஸ்வரன் படத்தில் வந்து ஒரு சரணம் வச்சாரு. ஆனால் அதுலேயும் பல்லவி மட்டும் போகணும்னு சொன்னார். இல்லை சரணம் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். அப்போ அதில் வந்து சரணம் எடுத்துகிட்டு பிறகு தான் மாண்டேஜ், பல்லவியில தான் மாண்டேஜ் வச்சிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அப்போ சரணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஷூட் பண்ணியிருந்தாரு. அதான் புரிஞ்சுட்டு நான். அப்போ அவர் தேவையானது மட்டும் போதுன்னு நினைக்கிறாரு. அவர் எது சூழ்நிலை நினைக்கிறாரோ அது மட்டும் போதுன்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் நண்பன் சுரேஷங்க வந்து நம்மோடு இப்பொழுது இல்லை. அவருக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து கி ராஜநாராயணன். அவருடைய அவருடைய வாக்கியம் ஒன்று இருக்கு. ஒரு மனிதனுக்கு 80 மூட்டை அரிசி தான் ஒரு வாழ்நாள்னா, அந்த 80 மூட்டை அரிசி அவன் வந்து 80 வருஷம் சாப்பிடலாம், இல்லை 50 வருஷம் சாப்பிடலாம். ஆனால் சுரேஷங்க வந்து ஒரு 4 படம் அப்படின்றதா இருக்குது. ஒரு 4 படம் எடுக்க தான் வந்திருக்காரு. அது வந்து அவர் நினச்சிருந்தா 10-20 வருஷத்துல எடுத்துக்கலாம். அந்த குறைந்த கால வாசல அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுதான் இவ்வளோ வேகமாக எடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் ஒன்று அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்முடைய உடல்நலத்தை நம்ம பார்த்துக்கணும். இந்த நிகழ்வு வந்திருக்க அனைவருக்கும், குறிப்பாக அண்ணன் யோகி பாபா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரமேஷ் பாபா அவர்களுக்கும், இயக்குனர் நித்திரன் மற்றும் விழா குணானுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.